வணக்கம் உறவுகளே. இன்று 2025 ஆண்டு 12ஆம் மாதம் 17ஆம் தேதி புதன்கிழமை. நான் சொல்லப்போவது நேற்று நடந்த செய்தி ஒன்று. அதாவது யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் இழுவதீவுக்கு ஒரு கள விஜயத்தை மேற்கொண்டிருக்கிறார். யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் திரு மருதலிங்கம் பிரதீபன் அவர்கள் தலைமையிலான குழுவினர் நேற்றைய தினம், அதாவது 16/12/2025 இழுவதீவு பகுதிக்கு விஜயம் மேற்கொண்டிருந்தனர். இழுவதீவு ஆரம்ப பாடசாலைக்கு கள விஜயம் மேற்கொண்டு அதன் குறை நிறைகளை கேட்டறிந்து கொண்டதோடு மேலும் இழுவதீவு முருகவேள் வித்தியாலய ஆசிரியர்கள் மாணவர்களோடும் கலந்துரையாடி அவர்களது பாடசாலையின் குறை நிலைகளையும் கேட்டறிந்து கொண்டனர். நல்ல விஷயம். கள விஜயம் மேற்கொண்டிருக்கிறார்கள். அவர் அணியுடன் போயிருக்கிறார். அணியுடன் போய் பாடசாலைகள் எல்லாம் போய் அங்க உள்ள குறைநிறைகள் எப்படி இருக்கிறீர்கள், என்ன பிரச்சனை உங்களுக்கு என்ன எல்லாத்தையும் கேட்டறிந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த குழுவினர். மேலும் இழுவதீவு பொதுமக்களின் கோரிக்கைகளுக்கு அமைவாக குடிநீர் தேவையினை பூர்த்தி செய்யும் பொருட்டு அங்குள்ள 5 கிணறுகளை அரசாங்க அதிபர் நேரடியாக சென்று பார்வையிட்டதோடு அவற்றை மீண்டும் மக்களின் பாவனைக்காக புனரமைப்பது தொடர்பாகவும் ஆராயப்பட்டது. நேரே அவர் தண்ணி குடிநீர் பிரச்சனை எங்களுக்கு பிரச்சனையா இருக்கு, அங்க தீவண்டா தெரியும் தானே குடிநீர் பிரச்சனை சொல்லணும்னா உடனடியாக களத்தில் இறங்கி இருக்கிறார். போய் கிணறுகள் எல்லாத்தையும் போய் தண்டவாள கிணறு எல்லாம் பார்த்துருக்கிறார். நேரடியாக 5 கிணறுகளையும் அரசாங்க அதிபர் நேர போய் எல்லாம் பார்த்து ரைட் இதுக்கான புனரமைப்பு பாவனைக்காக அதுதான் நேர இப்படி தலைமைகள் எல்லாம் நேர போய் கள விஜயம் செய்கின்ற போது எதுவித சந்தேகமும் வராது. அப்ப அவர்களை செய்கின்ற போது மிகவும் சிறப்பாக அந்த விடயங்கள் அமையும் இல்லையா, பொதுமக்களுக்கு ஒரு சிறப்பு தானது. தற்போது நிதி ஒதுக்கீட்டின் கீழ் இழுவதீவில் நடைபெற்று வருகின்ற வீதி அபிவிருத்தி வேலை திட்டங்களையும் நேரடியாக பார்வையிட்டார். நேரடியாக பேரத்திட்டாங்க. வீதி போக்குவரத்து பிரச்சனைகள் இருக்குது, அதங்க நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறோம், அந்த புனரமைப்பு நடக்க அதையும் போய் நேர பார்த்துட்டு வந்திருக்கிறோம், போயிருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். அத்தோடு அண்மையில் ஏற்பட்ட டிட்வா புயல்னா கண்ணகி அம்மன் இறங்குதுறை பாரியளவில் சேதமடைந்து ஆபத்தான நிலைமையில் காணப்படுவதை அவதானித்த அரசாங்க அதிபர் இது தொடர்பாக மதிப்பீடு தயாரித்து வீதி அபிவிருத்தி திணைக்களத்தோடு தொடர்பு கொள்வதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டன. உடனே பார்த்தாரு பிரச்சனையான உடனே வீதி அபிவிருத்தி திணைக்களத்தோடு கதைச்சு தொடர்பு கொள்வதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் மேற்கொண்டிருக்கிறார். இக்களவியத்தில் மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர், ஊர்காவத்துறை பிரதேச செயலாளர், உதவி மாவட்ட செயலாளர், உள்ளக கணக்காய்வாளர், உதவி பிரதேச செயலாளர், கிராம அலுவலர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இது எல்லாம் என்ன செய்திருக்கிறார் அரசாங்க அதிபர் தன்னுடைய அணியுடன் தான் சென்றிருக்கிறார். தனிய போக இல்லை. மாவட்ட செயலத்திலிருந்து மேலதிக அரசாங்க அதிபரை கூட்டிக்கொண்டு போயிருக்கிறார். ஊர்காவத்துறை பிரதேச செயலர் பிரிவுக்குள்ளதான் அந்த இழுவதீவு இருக்கிறது. ஆகையினால் அவரை கூட்டிக் கொண்டு போயிருக்கிறார். மற்றது உதவி மாவட்ட செயலத்தில் இருக்கின்ற உதவி மாவட்ட செயலாளர், நாங்கள் ஏடிஎஸ் என்று சொல்றவர்கள் அவர்களையும் கூட்டிக் கொண்டு சென்றிருக்கிறார். மற்ற உள்ளக கணக்காய்வாளர், இன்டர்னல் ஆடிட் அக்கௌண்டன்ட், அவரையும் கூட்டி உதவி பிரதேச செயலாளர் மற்ற கிராம செயலாளர் எல்லாம் வாங்க கொண்டு கூட்டிக்கொண்டு போய் உள்ளிட்டோர் எல்லாரும் கலந்து கொண்டு பார்த்திருக்கிறார்கள். நேரடியாகவே களத்தில் இறங்கி அந்தந்த பிரச்சனையை உடனுடனே சுட கதைச்சி போட்டு நேரடியாக பார்த்துட்டு வந்திருக்கின்றார் என ஊடக பிரிவு, யாழ்ப்பாண மாவட்டத்தின் ஊடக பிரிவு தான் இதை சொல்லி இருக்குது. ஊடக பிரிவு இப்ப நாளைக்கு ஒரு விடயம் நடக்க போது என்ற தீவு பகுதிகளுக்கு வேலணை பிரதேச செயலாளர் பிரிவுக்கு நடமான சேவை ஒன்று நடைபெற இருக்கிறது. நடமான சேவை நடக்க இருப்பதனால் நாளை அந்த குழு போக இருக்கிறதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளை விரும்பினவர்கள் உங்களுடைய பிறப்பு சான்றிதழோ மரண சான்றிதழ்கள் திருமண சான்றிதழ்கள் பெற விரும்புவர்கள் நீங்கள் செல்லலாம், சென்று அதை பெற்றுக்கொள்ளலாம். தொடர்ந்தும் தீவு பகுதிகளுக்கான கள விஜயங்கள் மேற்கொள்ளப்படும். அடுத்தது இன்னொரு தீவு இருக்கிறது, அனல் தீவு, நெடுந்தீவு இப்படியான தீவு பகுதிகளுக்கு கள விஜயங்கள் மேற்கொண்டு அந்தந்த இடங்களில் உள்ள பிரச்சனைகளை அறிந்து உடனடியாக தீர்ப்பதற்கான வழிவகைகளை எங்களுடைய யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் சார் அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார் என்பது வரவேற்கத்தக்க ஒரு விடயம். உண்மையிலே களத்தில் இறங்கி வேலை செய்வது என்பது வரவேற்கத்தக்க விடயம். எல்லோரும் சொல்வார்கள், பொதுமக்களே சும்மா சொல்வார்கள், அங்கே ஏசி அறைக்கு இருந்தால் என்ன தெரியும் நாங்கள் படுற பாடண்டு. ஆனா இவரை அப்படி சொல்ல முடியாது. என்னன்னு சொன்னால் களத்தில் இறங்கி
களத்துக்கு சென்று அந்த நேரடியாக அங்கே மக்களை சந்தித்து மக்களுடைய பிரச்சனைகளை அறிந்து அவர்கள் அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வை பெற்றுக் கொடுப்பது மிகவும் சிறப்பு. அடுத்தது இன்னும் ஒரு விஷயம் நடந்தது. மாவட்ட ஊடகப்பிரிவு அறிவித்திருக்கு. யாழ்ப்பாணம் மாவட்ட சிறுவர் அபிவிருத்தி குழுவின் 4ஆம் காலாண்டு குழு கூட்டம் நேற்று நடைபெற்றிருக்கிறது. அது மாவட்ட மேலதிகாரி சங்க அதிபர் காணி மேலதிகாரி அரசாங்க அதிபர் பவனா ஜெயகரன் அவர்களின் தலைமையில் நடைபெற்றிருக்கிறது. என்று சொன்னால் எங்களுடைய அரசாங்க அதிபராக்கள் எல்லாம் களவிஜயம் மேற்கொண்டு வந்தார்கள். ஆகையினால் நேற்று 2:30 மணிக்கு யாழ்ப்பாண பிரதேச மாநாட்டு மண்டபத்திலே நடைபெற்றிருக்கிறது. கலந்துரையாடலில் இந்த பாடசாலை இடைவிலகல் மற்றும் மீள் இணைப்பு செயற்பாடுகள், சிறுவர் துஷ்பிரயோகம், பெற்றோரை இழந்த சிறுவர்களின் விவரங்கள் மற்றும் அவர்களுக்கான தேவைகள், பிரச்சனைகள், பிரதேச மட்டத்தில் தீர்க்கப்பட முடியாத பிரச்சனைகள், சிறுவர் கழகங்கள் செயற்பாடுகள், கிராம மட்ட சிறுவர் கண்காணிப்பு குழுக்களின் செயற்பாடுகள், சிறுவர்களுக்கு பிறப்பத்தாட்சி பத்திரம் பெற்றுக் கொடுத்தல், அந்த இல்லாதவர்களுக்கு பெற்றுக் கொடுத்தல், சிறுவர் தொடர்பான பிரதேச மட்ட செயற்பாடுகள் தொடர்பாகவும் ஆராயப்பட்டிருக்கிறது. அந்த கலந்துரையாடலில் உதவி பிரதேச செயலாளர்கள், சிறுவர் உரிமை மேம்பாட்டு உத்தியோகத்தர்கள், நன்னடத்தை அலுவலர்கள், மாவட்ட பிரதேச சிறுவர் பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள், உளவள துணை இணைப்பாளர்கள் எல்லாரும் உள்ளிட்டவர்கள் பலர் கலந்து கொண்டதாக எங்களுடைய யாழ் மாவட்ட செயலக ஊடக பிரிவு தெரிவித்திருக்கிறது. ஆக இத்துடன் இந்த மாவட்ட செயலக அரசாங்க அதிபரின் செய்திகளோடு நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றியுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முருகன்.